வெந்துட்டு இப்போ எடுத்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அந்த கடலைப்பருப்பை வச்சு ஒரு சுழியம் பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். கடலைப்பருப்பை நல்லா வேக வச்சுக்கலாம். கல்லுப்பு போட்டுக்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு, தண்ணி வடிட்டும். இந்த கேப்பில் நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். தட்டி வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு மிக்ஸி சாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஓட்டை எடுத்துங்க. மைதா மாவு திக்க கரைச்சி எடுத்துக்கலாம். நைஸ் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பதத்துக்கு கட்டியே கரைச்சி எடுத்துக்கங்க. தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். வெந்துட்டு இப்போ எடுத்துக்கலாம். சூப்பரா சுழியம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்ப சாப்பிடலாம். சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி நீங்களே செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.